ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் நம்ம மேக்ரோனி வச்சு பீஸா செஞ்சுருக்கோம். ஸோ இந்த மேக்ரோனி பீஸா நல்லா டேஸ்ட்டாகவும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். அதே போல் எப்போவும் போல் ஒரே மாதிரியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்காக நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். வாங்க இந்த பீஸா எப்படி செய்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற எல்லா ரெசிபியும் உங்களுக்கு ரெகுலராக வரும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த இம்ப்ராட் மேக்ரோனி வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு சாஸ்பேனில் மேக்ரோனி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு 1 கப் அளவுக்கு மேக்ரோனி போட்டுறேன். இந்த மேக்ரோனி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பிளேட் எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்போ இல்லை தக்கையாக இருந்தாலும் ஓகே. அதில் நம்ம பட்டர் போட்டு வெண்ணெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். பிளேட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும். சைட்லலாம் ஃபுல்லாக பட்டர் அப்ளை ஆகிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. நம்ம இந்த வடிகட்டி எடுத்து வச்சுருக்க மேக்ரோனி இதில் வந்து மேக்ரோனி இதை வந்து நம்ம தண்ணி மேலே ஊற்றி கூல் பண்ண தேவையில்லை. நம்ம மேக்ரோனி பாஸ்தாலாம் பண்ணும்போது வேக வச்ச பிறகு அது செப்பரேட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு தண்ணி மேலே கூலிங்கான தண்ணியை. பட் இதை ஊற்ற தேவையில்லை, அப்படியே இதில் போட்டுடலாம். பிளேட்டில் போட்ட பிறகு கம்ப்ளீட்டாக செட் பண்ணுங்க நல்லா. இது ஏன் நான் தண்ணி ஊற்ற வேண்டாம்னு சொல்கிறேன்னா, நம்ம வந்து இதில் உள்ள பிசு இருந்தால் தான் இது ஒன்றுக்குள்ளே ஒன்று நல்லா ஒட்டிட்டு நல்லா செட் ஆகும். இப்போ இதுக்கு மேலே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பட்டர் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம டொமேட்டோ கெச்சப்பு ஃபுல்லாக போட்டுக்குங்க. அதோட செஸ்வான் சாஸ் இதோட ஒரிகனோ தூண மாதிரி போடுங்க. இதோட சில்லி ஃப்ளேக்ஸ் மறுபடியும் இது கொஞ்சம் நல்லா அழுத்தி செட் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இதில் டெக்கரேஷன் பண்ணலாம். தக்காளி, குடமிளகா, ஆனியன், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கும். மேக்ரோனி பீஸா தான் பண்ண போகிறேன். சிக்கன் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சோண்டு உப்பும்
இஞ்சி பூண்டை போட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஆயில் எல்லாம் ஊற்றலை. ஸோ இந்த சிக்கன் நம்ம இதில் போட்டுக்கலாம். படுற மாதிரி மயோனஸ் போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் சீஸ் வந்து சீவி போட போகிறேன். ஸோ சீஸ் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிளேட்டை, பீஸா பிளேட்டை இந்த குக்கருக்குள்ளே அப்படியே இறக்கி விட்டுடலாம். இதில் கேஸ்கட்டோ விசிலோ இல்லாமல் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் இந்த ஆவிலேயே வேகட்டும். நீங்கள் அவனில் வச்சிங்கன்னா 160 டிகிரி 15 மினிட்ஸ் வைங்க. இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா சீஸ் எல்லாம் சூப்பராக மெல்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ நம்ம மேக்ரோனி பீஸா ரெடி ஆகிடுச்சு. இதே போல் மேக்ரோனி பீஸாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் குழந்தைங்களுக்கு எப்பவும் போல் இல்லாமல் ஒரு புது விதமாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். எங்கள் சேனலில் கடைசி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு மிக்க நன்றி. இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. பாய்.